நிதி ஒரு திட்டத்தை துவங்கும் போது அவங்க 70%, நம்ம 30%னா குறைச்சிக்கிட்டே வருவாங்க அவங்களுடைய நிதியை. இங்கே தமிழ்நாட்டுக்கு நிதி சுமையை ஏற்றிக்கொண்டே வருவார்கள். அதே போல நம்ம கிட்ட இருந்து வரி வாங்கிக்கிறாங்க ஜிஎஸ்டின்னு, திருப்பி என்ன கொடுக்குறாங்க? நமக்கு கொடுக்கறத விட உத்தரப்பிரதேசத்துக்கு, எதுவுமே கொடுக்காத உத்தரப்பிரதேசத்துக்கு 4 தடவை 5 மடங்கு 8 மடங்கு ஜாஸ்தி பணம். ஆனால் தமிழ்நாட்டிற்கு 1 ரூபாய் வாங்கினா 28 பைசா கூட சரியா கொடுப்பதில்லை. இப்படி தொடர்ந்து ஓரவஞ்சனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கவே அப்படிங்கிறதுக்காக ஒரு தேர்தல் நாடகமாக நாங்க வேற இவங்க வேறன்னு அதிமுக பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சமீபத்தில் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு மசோதாவை கொண்டு வந்தார்கள், ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நான் முதலமைச்சராக இருக்கும் வரை இதை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம், அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வந்து நிறுத்தியது அதிமுக. ஏன்னா அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போதே ஆதரித்தவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள். ஆனா இப்பொழுது எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்றாங்க. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் தமிழ்நாட்டு மக்களுக்காக நிமிர்ந்து நின்று குரல் கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்.